பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர் சந்தன் பேசுகிறேன். இந்த பராசரர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நேயர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட் கருத்துக்களை எது இருந்தாலும் ஒவ்வொரு ஆடியோவும் நீங்கள் கேளுங்க, வீடியோவை கேளுங்க, கேட்டு உங்களோட கருத்தையும் பதிவிடுங்க நண்பர்களே. ஏன்னா நீங்கள் ஒரு கருத்தை ஒவ்வொன்றும் பதிவிட அதற்குண்டான ஒரு கருத்தையும் எனக்கு புரியும்னு வச்சிங்களேன். ஏன்னா உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய விஷயந்தான் எனக்கு மீண்டும் அது ஒரு பிரதிபலிப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிங்கிற நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு கருத்தாக இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்பாங்க. அந்த பிறந்த கிழமை உங்களுக்கு யோகமாக எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும்? அந்தந்த கிழமையில் பிறக்கிறவங்க அனைத்து பேருக்கும் யோகம்தான். ஏன்னா நம்ம பிறக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல நாள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்னைக்கு என்ன கிழமையில் பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில் பிறந்தவங்களோட ஒரு நிலைப்பாடு. புதன்னா என்ன? அதாவது புதன்னாவே பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர். பெருமாளுக்கு உகந்த ஒரு கடவுள் மகாவிஷ்ணு பெருமாள் இதெல்லாம் நீங்கள் வழிபடுவது சிறப்பை தரும். பெருமாளை வழிபட ஏன்னா காக்கும் கடவுளே பெருமாள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த புதன்கிழமை என்று பிறந்த ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு புதன்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள் கிழமை. அந்த கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ இந்த புதன்கிழமை நாளன்று பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை ஜாதக ரீதியாக கொடுக்கும்? ஏன்னா புதன்னாவே கல்விக்கு காரகன், வித்தைக்கு காரகன், புத்திசாலியான ஒரு கிரகமும் அவர் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதனோட தன்மை புதன் தான் ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறக்கூடிய ஒரே கிரகம், ஒரே வீட்டில் இருக்கக்கூடியது அவர் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. புதனுக்கு ஆதிபத்தியம் நிறைய இருக்குது. அவர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர், மோசமானவருக்கு மோசமானவர் அப்படிங்கிற ஒரு தன்மை. 2 விதமான தன்மையும் 3 விதமான குணமும் 4 விதமான பண்புகளும் அனைத்தும் நிறைந்த ஒரு கிரகமாக புதன் பகவான் இருப்பார். அப்போ புதன்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இருக்குங்க. அவங்களுக்கு யார்கிட்ட எப்படி போகணும், எப்படி பேசணும், எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு நெளிவு சுழிவு தெரிந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு கமிஷன் அடிப்படைக்காக ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதாவது கமிஷன்னா புரோக்கர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், வர்த்தக ரீதியாக வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மையும் அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த நிலைப்பாடுகள் அதிகமாக கொடுக்கும். அப்போ இந்த புதனோட நாளில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, புதன்னாவே நீங்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கு நல்ல கல்வியை அவங்க கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொண்டு பிறருக்கு அந்த கல்வியை பாடமாக எடுக்கக்கூடிய அமைப்பும் அப்படின்னு எடுப்பாங்க. ஏன்னா புதன் டீச்சிங் தான். புதன் கல்விக்கு அதிபதி, கல்விக்காரனே புதன் தான் வச்சுங்களேன். அப்போ இவங்க சிறந்த ஒரு புத்திசாலியாகவும் இருப்பாங்க, அறிவாளியும் இருப்பாங்க. அந்த அறிவை பிறர்கிட்ட கொண்டு தான் எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு வித்தையும் கற்று வச்சுருப்பாங்க. அதை வித்தைக்காரனும் புதன் தான் வச்சுங்களேன். அப்போ வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் இவர்கள் மிகவும் வல்லவர்கள் என்றே சொல்லலாம். ஏன்னா நல்லவருக்கு நல்லவர், வல்லவருக்கு வல்லவருங்க மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்வது இவங்க ஒரு நல்லவர். அதேமாதிரி தெய்வ பக்தி நிறைந்தவருக்கும் பலருடைய பாராட்டுகளையும் இவங்க பெறக்கூடிய ஒரு தன்மையே இருக்குன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நற்காரியங்கள் செய்து புகழ் பெறக்கூடிய அமைப்பும் இந்த புதன் கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு உண்டு. புதன்னாவே ஒரு புத்திசாலியான ஒரு கிரகம்னு சொல்லிட்டேன். அவங்க எதை கற்றுக்கிறாங்களோ அந்த கற்றுக்கிற விஷயத்துலேருந்துங்க அதுலேருந்து பல மடங்காக பிரித்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமே புதனுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். இப்போ புதனில் படித்தவங்க பல மாதிரியாக அவங்களோட நிலைப்பாடு இருக்கும். இதே புதனோட ஆதிக்கம் புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலர் படிக்காமல் கூட இருப்பாங்க. படிக்காமல் இருந்தால் கூட அவங்க ஒரு மேதாவியாக இருப்பாங்க. அறிவு மேதாவி, அறிவு களஞ்சியமாக, அறிவு பொக்கிஷமாக, அதாவது படித்தவங்களுக்கு தெரிகிற அறிவோடு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியுங்க. அந்த மாதிரி புதன்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு அவங்க ஆற்றல் மிக்கவர்கள். அதாவது கல்விக்கு அதிபதிங்கும் போது இவங்க கல்விக்கு போகாமலே கல்வி கற்றுக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு உண்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்காத மேதைகளாக இருக்காங்க. இப்போ பெருந்தலைவர் காமராஜெலாம் இடத்துல அவரெல்லாம் அதிகம் படிக்கலை, அண்ணாவும் அதிகம் படிக்கலை. இருந்தாலும் அவங்க அறிஞர் அண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருந்தலைவர் காமராஜரோட புத்திசாலித்தனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, படித்தவங்களால் கூட அவ்வளோ தூரம் யோசிக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க யோசிக்கிற வல்லமை பெற்றவர்களாக தன்னோட அறிவை எப்படி பொதுவாக யூஸ் பண்ணோம்னா, அறிவுக்கு உண்டான கிரகம் புதன் தாங்க, புத்திசாலிக்கு உண்டான கிரகமும் புதன் தாங்க. அதாவது புதன் வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ புதன்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி புதன்கிழமை தகவல் தொழில்நுட்பம் ஒரு தொழிலில் ஒரு மேலோங்கி வரக்கூடிய தன்மைகள்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
அதிக அளவில் இவங்க நட்பு வட்டாரங்களை நிறைய பேர் வச்சுக்குவாங்க. அதிக நட்பு வட்டாரத்தை வச்சுக்கிட்டாலும் அவங்ககிட்ட எவ்வளோ கரெக்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள் தன்னோட காரியத்தையும் சரியாக செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து குடுக்கல் வாங்கல்லாம் நிறைய பேர் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களும் வந்து கமிஷன் அடிப்படைக்காக ஒரு பொருளை வாங்கி விற்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பண்ணுவதெல்லாம் வந்து அதிகமாக பண்ணி பார்த்துருக்குறேன்னு வச்சுக்கலேன். கமிஷன் அடிப்படைக்கு எனக்கு இந்த பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த மாதிரி பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய தன்மையும், பணத்துக்காக கமிஷன் வாங்கக்கூடிய ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய தன்மையும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு மட்டும்தான். அதான் வாய் திறமைன்னு சொல்கிறோம்ல, வாய்ஜாலம். அதை வச்சு இவங்க வந்து முன்னுக்கு வரக்கூடிய தன்மையெலாம் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு புதனோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் அவர் பிறந்த கிழமைநாதன் நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெலாம் இருக்குது. அப்போ பிறந்த கிழமையோட நாதன் முக்கியம். அந்த பிறந்த கிழமையோட நாதனோட சாரத்தில் எந்தெந்த கிரகம் அமர்ந்திருக்குது, அது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை நம் ஜாதக ரீதியாக பார்த்துக்கலாம். அதனால ஒரு கிழமைக்குன்னு ஒரு யோகம் உண்டுன்னு வச்சுங்களேன். இப்போ புதன்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு புதனோட ஆதிக்கம், பெருமாளோட ஆதிக்கம், மகாவிஷ்ணுவோட ஆதிக்கம், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கூட அந்த ஆதிக்கம். ஏன்னா மகாவிஷ்ணுங்கிறது பல அவதாரம் எடுத்திருக்காரு. 10 அவதாரம் பக்கம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரமாக எடுக்கக்கூடிய வல்லமை இந்த கிழமையில் பிறக்கிறவங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாதுங்க. புதன்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு பல அவதாரம் எடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. பல நிறம் மாறக்கூடிய வல்லமை உண்டு. எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து செயல்படக்கூடியவர் புதன்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு. இந்த புதனோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதுனால இவங்க எப்பவுமே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நபர்களாக இருப்பார். அதேமாதிரி கல்வியில் வந்து சிறப்பாக படிக்கக்கூடியவர்களாகவும், கல்வியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய தன்மையும், கல்வியை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மையும், நான் தன் கற்ற கல்வியை பிறருக்கு எப்படி கொடுக்கணுங்கிற நிலைப்பாட்டை அழகாக கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவரே இந்த புதன்கிழமையில் பிறந்தவர் தான் நண்பர்களே. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக உங்களோட கருத்தையும் உங்களோட சப்ஸ்கிரைப்பையும் லைக்கையும் மறக்காமல் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.